சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பல மாற்றங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இது. உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று புரிந்து அது அத்தனையும் உனக்கான தெய்வ வாக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம். நல்லதாயினும் தீயதாயினும் அதை நீ கேட்டு தானாக வேண்டும். எது நடக்க இருக்கிறதோ அதை நான் உனக்கு நிறைவாக சொல்லிவிட வேண்டிய நேரமல்லவா? அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாமல், உனக்காக நான் என்ன சொல்ல வருகின்றேனோ, என்ன சொல்ல எண்ணுகிறேனோ, அதை என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ பதற வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எடுத்துச் சொன்ன பிறகு என் குழந்தை, அதற்காக நீ பயப்பட வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறந்து விட்டால், உனக்கான நேரமெல்லாம் உனக்கு தேவையான விஷயங்களை சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது விரும்பியது எல்லாம் சரியாக கிடைக்கும் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை மட்டும்தான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பலப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை இவை ஒவ்வொன்றும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இந்த சாயப்பா உன்னோடு வந்து நிற்கும் இந்த நேரம் இனி என்ன நடக்கிறது என்பதையும் நீ சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கென்று என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் சரியாக தெரியப்படுத்தி விடுவேன். எந்த நேரமும் என் குழந்தைகளுக்கு தேவைகள் என்று என்ன இருக்கிறதோ அவை அத்தனையும் என் குழந்தை இந்த சாயப்பா உணர்ந்து உன்னை தேடி வரும் இந்த நேரம். இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது, இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலைமை நிச்சயமாக மாறும் பொழுது உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னை தேடி பல இன்பமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த இடத்திலும் அப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த தைரியத்தை நீ தொலைத்து விடாமல், உனக்குள் இருக்கும் உன்னுடைய சிந்தனைகளை நீ விட்டுவிடாமல் சரியான பாதையில் பயணிக்கும் நமக்கு தெய்வம் எப்பொழுதும் சரியான விஷயங்களைத்தான் சொல்லும் என்ற புரிதலை மட்டும் கொண்டு நீ முன்னேற வேண்டும். நடப்பதை நான் உனக்கு சொல்லிவிட துணிந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதை என் குழந்தை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றே இந்த விஷயத்தை என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எதையோ நாம் யோசித்து கொண்டு நம்முடைய நேரத்தை இனி வீணடித்து கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி முழுமையான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல முழுமையான மாற்றங்களை என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும். இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த பல விஷயங்களை நீ எந்த அளவிற்கு கவனமாக புரிந்து கொண்டாய் என்பதனை இந்த சாயப்பா நான் அறிவேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளை பொறுத்தும், நீ நடந்து கொள்ளும் ஒவ்வொரு விதத்தை பொறுத்தும் நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றேன். நீ எதற்கும் அஞ்சாமல் இந்த வாழ்க்கையில் எதையும் கண்டு பயப்படாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன். இனி நடப்பது எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும் நன்மைகளை உன் வாழ்க்கையில் வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கே என்று எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று நினைத்து இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. எல்லாமும் நல்லதாகவே மாறும் என்பது உன் எண்ணமாக மாறி இருக்கிறது என்றால் அத்தனையும் நீ பெறக்கூடிய வெற்றி ஒருபொழுதும் உனக்கு மறக்காதல்லவா? அத்தனை விஷயங்களிலும் நீ உணரக்கூடிய அந்த சந்தோஷம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகாதல்லவா? இதை எல்லாமும் சாயப்பா சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த சாயப்பா சொல்லித்தான் எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்பா உனக்கு எல்லா நிலைகளையும் புரிய வைக்கும் இந்த நேரம். இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்று ஒரு தெளிவு வேண்டும். உனக்கு நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்ற ஒரு தெளிவு வேண்டும் அல்லவா? தெய்வ வாக்கு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அப்படி கிடைக்க பெற்றவர்கள் அதன் அருமை
தெரிந்து கொண்டார்களே ஆனால், உண்மையில் தெய்வ வாக்கு என்றால் என்னவென்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்களே ஆனால், நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை இவர்கள் தவித்து விட மாட்டார்கள். எப்பொழுதும் தெய்வம் சொல்கின்ற பாதையில் இவர்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள். தெய்வம் காண்பிக்கின்ற வழியில் இவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணத்தில் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறதோ, எந்த ஒரு விஷயத்தை தேடி இந்த வாழ்க்கை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அல்லது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நீ எண்ணியது போல பல எண்ணங்கள் உனக்குள் இருந்திருந்தாலும், நீ யோசிப்பது போல பல விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை சோதித்திருந்தாலும், இனி எல்லாமும் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்க, இந்த நேரம் உனக்கு அத்தனை வெற்றிகளையும் உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. சர்வசாதாரணமாக எதையுமே நம்மால் கடந்துவிட முடியாது. அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் ஒருபுறம் வைத்திருக்க, நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கிறதல்லவா? நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மனதை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? இதனை நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். இதனை புரிந்து கொண்டு நீ வாழும்பொழுது நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கை என்னவென்று சொல்லாமல் போக, உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக உணர்த்தாமல் போகாது. எது நடந்தது என்றாலும் இனி இதற்காக நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் இனி என் குழந்தை நீ நின்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உனக்காக நிற்கும் தெய்வம் இந்த சாயப்பா என்னும் பொழுது, நான் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது இனி எப்பொழுதும் இதை எல்லாமும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். எந்த நிலையிலும் இதை எல்லாமும் பற்றி சிந்தித்து என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நிற்க வேண்டாம். உனக்காகவே நான் வந்திருக்கின்றேன். உனக்காகவே நான் ஒவ்வொரு பொழுதிலும் உன் அருகில் நிற்கின்றேன். உன்னை தொடரும் இந்த நேரம் இது எந்த நாளும் என் குழந்தைக்கான ஒவ்வொரு தேவைகளையும் எடுத்துச் சொல்லும் என்னும் பொழுது, இதை எல்லாமும் கடந்து என் குழந்தை வருவதற்கு நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்ற வேண்டும். எந்த மனிதர்களும் மற்றவர்களுக்காக இங்கு வாழ்வது கிடையாது. அப்படி அவர்கள் சொன்னால் அதில் உண்மையும் கிடையாது. எது நடந்தாலும் பெற்றவர்களாகவே இருந்தாலும் தன் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அதுவும் சுயநலமா என்று நீ கேட்கலாம். உண்மைதானே? அதுவும் ஒரு சுயநலம்தானே. என் குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால்தான் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படியானால் அதுவும் சுயநலமாகும் தானே. அவர்களின் சந்தோஷத்தை தானே அவர்கள் தேடுகிறார்கள். அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் குழந்தைகளுடைய நலனை அவர்கள் கருத்தில் கொள்கிறார்கள். அவர்களின் குழந்தைகள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் குழந்தைகள் வருத்தப்பட்டால் அந்த இடத்தில் அவர்கள் நிம்மதி பறிபோகும். அதனால்தான் இதை எல்லாமும் சரியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் உனக்கு துணை நின்று ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும், ஏது சொல்லிக் கொடுக்கும் என்பதை எல்லாம் கடந்து நம்மோடு இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் இணைத்து இனி தேவையில்லாமல் பதறிக்கொண்டிருக்காமல், உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ மனநிறைவோடு பெற்று நல்லது எது கெட்டது எது என்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த காலமும் இந்த நிலையும் உனக்கு ஒவ்வொரு நிலையும் வேதனைகளை தருகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ பதறாதே. உன்னை பதற வைக்கும் இந்த மனிதர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாயப்பாவிடத்திலிருந்து மிகப்பெரிய தண்டனையை பெறுவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. அப்பாவிடத்திலிருந்து இவர்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும் பொழுது அப்பாவின் அன்பு உனக்கு தெரியும். அப்பொழுது கூட நான் தான் செய்தேன் என்று ஒருபொழுதும் உனக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் தான் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் ஒருபொழுதும் உனக்கு வெளிப்படுத்த மாட்டேன். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ புரியும்படி சாயப்பா அத்தனையும் உனக்கே தெரியும்படி உன் வாழ்க்கை நடக்கும் இந்த ஆச்சரியங்களை நான் உன் கண் முன்னால் தெரியப்படுத்தி சென்று விடுவேன். அதன் பிறகு இது போன்ற தவறுகளை நீ செய்யாமல், இது போன்ற விஷயங்களுக்குள் சிக்கிவிடாமல் நீ சரியான ஒவ்வொரு திசையிலும் பயணித்து கொண்டிருந்தாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை.
உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உன்னை முழுமையாக வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம். எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். ஆச்சரியப்படவும் வேண்டாம். சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் தோன்றுகின்ற குழப்பங்கள் எல்லாம் தேவையற்ற குழப்பங்களாகவே. ஒருபோதும் முயற்சிகளிலிருந்து பின்வாங்கக்கூடாது. உண்மையான முயற்சியும் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான புரிதலும் கொண்ட குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதை நான் எப்பொழுதுமே சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.